வணக்கம். வைணவ தென்றல் என்ற வலையொலியில் இணைந்திருக்கும் அத்துணை பேருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்று ஆழ்வார்கள் யார், ஆழ்வார்கள் என்ற பெயர் எப்படி ஏற்பட்டது என்று காண்போம். ஆழ்வார்கள் திருமாலை முழு முதல் கடவுளாக கொண்டு வழிபடும் சமயம் வைணவம். வைணவத்தின் ஆணி வேர்கள் ஆழ்வார்கள். வைணவத்தை வளர்த்த அருளாளர்கள் ஆழ்வார்கள். யார் இந்த ஆழ்வார்கள்? ஏன் அவர்களுக்கு அப்பெயர் ஏற்பட்டது காண்போமா? திருமாலின் சிந்தனையில் எப்பொழுதும் அல்ல, முப்பொழுதும் மூழ்கி இருப்பவர்களால் ஆழ்வார்கள் எனப்பட்டனர். ஏதேனும் யோசனையாக இருப்பவரை பார்த்தால் நாம் கூறுவோம், என்ன ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறாய் என்று. அதேபோல் ஒரு செயலில் சிறந்த அனுபவமிக்கவர் என்பதை அவர் மீது அதில் ஆழங்கால்பட்டவர் என்போம், சரிதானே? அவ்வகையில் ஆழ்தல் என்றால் மூழ்குதல். திருமாலின் திருவள்ளில் ஆழ்ந்து மூழ்கி இருப்பவர்கள் என்பதால் இவர்கள் ஆழ்வார்கள் எனப்பட்டனர். ஆழ்வார்கள் மறந்தும் புறந்தொழா மாந்தர்கள், மயர்வர மதிநலம் அருள பெற்றவர்கள். ஆழ்வார்கள் 12 பேர்: பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார். இவர்கள் அருளிய பாசுரங்களின் தொகுப்பே தென்மொழி மறை என போற்றப்படும் 4000 திவ்ய பிரபந்தமாகும். இதனை தொகுத்தவர் நாதமுனிகள். ஆழ்வார்களின் பாசுரங்களை எங்கே சென்று இவர் எப்படி தொகுத்தார் என்ற சுவாரஸ்யமான விஷயத்தை அடுத்த காணொளியில் நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.